ஃப்ரெண்ட்ஸ், மைதாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். அதுக்கு ஒரு கப் மைதா போட்டுக்கிட்டேன். லைட்டாக உப்பு, ஒரு சிட்டிகை எண்ணெய் கொஞ்சம், இதை நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், பார்க்கலாம். ஒரு கிண்ணம், பேனு எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். 3/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வெல்லம் கரைஞ்சா போதும், பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. ஏலக்காயில் இருக்க விதையை மட்டும் போடுறேன் நான். இது வெள்ளத்தோடு சேர்த்து கரையிட்டோம். வெள்ளம் கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மைதா மாவு ஊறிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை உருட்டியாச்சு. இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருட்டி வச்சா மைதா மாவெல்லாம் சப்பாத்தி மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மைதா மாவை தூவிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தியை போட்டுக்கலாம். திருப்பியும் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் எண்ணெய்க்கு மேலே மைதா மாவை போட்டுக்கலாம். இப்போ மைதா போட்டாச்சு. திருப்பி இன்னொரு சப்பாத்தியை மேலே போட்டுக்கலாம். இதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். எண்ணெய், மைதா மாவு, எண்ணெய், மைதா மாவு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்டு வச்ச 6 இதையும் ஒன்று மேலே ஒன்று வச்சாச்சு. இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டு வச்ச இதை நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே வச்சுட்டு திருப்பியும் இந்த சப்பாத்தி கட்டை எடுத்து திரட்டலாம். இந்த சைஸுக்கு திரட்டிக்கலாம். இந்த சைஸ் போதும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டிக்கலாம். அதுதான் எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ அதில் பொரிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே போடலாம். ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி போடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இதை எடுத்துடலாம். எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளை பாகில் இதை டிப் பண்ணலாம். இந்த மாதிரி சுற்றி நம்ம இந்த வெள்ளத்தில் டிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் டிப் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, பிஸ்தா, நம்மளுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். அதுதான் போட்டாச்சு. நம்மளோட ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டிலையே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறது தான். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். எனக்கும் புது புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.